தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் காலை 7:18 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு குடியரசு தினம். தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் எனது குடியரசு தின நல் வாழ்த்துக்கள். நம்முடைய சுதந்திரத்தை பற்றி ஒருவர் நெல்லை ஜெயந்தா என்ற அற்புதமான கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். நம்முடைய சுதந்திர கொடி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளால் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களால் என்று எழுதியிருந்தார். அப்படிப்பட்ட தியாகிகளை நாம் நினைவு கொள்ள வேண்டும், நாட்டுப்பற்று மிக்கவர்களாக நாமும் வாழ வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எண்கணிதம் ஒரு பொன்கணிதம் என்ற அடிப்படையிலே ஒன்று எண் ஆதிக்கத்திலே பெயர் வைத்துக் கொள்வதை பற்றி சொல்ல போறேன். 19 எண்ணில் பெயர் வச்சா மிகப்பெரிய அளவில் பிரபலமாகலாம். அதாவது ஒரு பகுதிக்கு தலைவனாகக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மாதிரி எந்த பதவியில் இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதாக இருந்தாலும் 1, 10, 19, 28ங்கிறது சூரியனுக்குரிய எண். சரி, 19 மட்டும் பேர் வச்சா போதுமா அப்படின்னா பத்தாது. சூரியன் ராசியில் நல்லா இருக்கணும். ஆவணி மாதம் பிறந்தால் சூரியன் சொந்த வீட்டில் இருக்கும். மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் சித்திரை மாதம் பிறத்திருக்கான்னு அர்த்தம். சூரிய பலம் நன்றாக இருக்கணும். சூரியனை பார்க்கிற கிரகம் சனியாக இருக்கக்கூடாது, மற்ற நட்பு கிரகங்கள் பார்க்கலாம். சூரியனுக்குடைய கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். நவகிரகங்களிலேயே ராஜகிரகம் சூரியன். ஆகையினாலே தான் 7 குதிரை பூட்டிய அந்த தேரில் இருக்கக்கூடிய சூரியனை அவர்கள் வைத்து கும்பிடணுமா. சூரிய பலம் நன்றாக இருப்பவர்கள் 1 ஆதிக்கத்தில் 19 பேர் வச்சுக்கிட்டா என்ன நடக்குங்கிறத பற்றிய ஒரு பாடல் உண்டு. 19 எனும் எண்ணில் பெயர் அமைந்தால் பார்ப்பவர்கள் வியக்கும் விதம் வாழ்வை காண்பார். உத்தமராம் உலகிற்கு வழிகள் சொல்வார். உலகத்துக்கு வழி சொல்ற அளவுக்கு தலைமை பதவியில் இருப்பாங்களா. உழைப்பாலே முன்னேற்றம் காணும் யோகம். அத்தனைக்கும் மேலாக வரலாற்று ஏட்டில் அவர் வாழ்க்கை வரலாறும் இணைந்திருக்கும். சமூக நூலில் இருக்குல்லையே, அந்த வரலாற்று ஏட்டில் 19 பேர் வச்சிருந்தா அவருடைய முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருந்து அதிலே இடம்பெறும் அளவுக்கு கூட முன்னேற்றம் வருமா. கற்றவர்கள் மத்தியிலே புகழ் குவிப்பார். கடமையிலே கருத்தாக திகழ்வார்கள். ஒரு வேலையை சொன்னோம்னா வெட்டிக்குவோம்னா கட்டிக்கு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு உற்ற துணை இவருக்கு நண்பர் கூட்டம் உயர் பதவி வகிப்பவரில் ஒருவராவார். உயர்ந்த பதவி வைக்கிறவரில் ஒருத்தரை போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர் 1 எண் ஆதிக்கத்தில் பெயர் வைத்தவராக இருப்பார். காரணம், நமக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய ராஜகிரகம் சூரியன். சூரியனுக்கு உரிய ஒதுக்கப்பட்ட எண், சூரியனுக்கு உரிய எண் 1. அந்த 1னுடைய வடிவத்திலே 1 + 9 19. 9 செவ்வாய்க்குரிய எண், அதிகாரத்துவ யோகத்துக்கு உள்ளது. கமாண்டிங் பவர் என்று சொல்கிறோம். 1 சூரியனுக்குரியது. 19 என்ற எண் ஆதிக்கத்தில் இயற்கையிலேயே பெயர் அமைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே அரசாளும் யோகம் முதல் அத்தனை யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று காலை 7:18 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன இருந்தாலும் தேக நலனுக்காக செலவிடும் சூழல் உண்டு. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் அதிகரிக்கலாம். விழிப்புணர்ச்சி மிக அதிகம் தேவை. சொல்லும் சொற்களிலெல்லாம் உங்களுக்கு உஷாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாருக்கேனும் நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியலாம். விரயங்கள் கூடுகிறது என்று நினைப்பீர்கள். சேமிப்புகள் கரையலாம். அருகில் இருப்பவர்கள் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள் என்பதனாலே இன்று கிழமை ஞாயிறு. எனவே இன்று தினம் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் உமையவளையும் வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:18க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது புது முயற்சி செய்வதாக இருந்தால் அதிகாலையில் நீங்கள் செய்து விடுவது நல்லது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். முழு நாளுமே நீங்கள் ஒதுக்க வேண்டிய நாள் தான். பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்லக்கூடாது. உத்தியோகத்தில் இருந்தவர்கள் இருந்தால் மேலிடத்தில் உங்களுக்கு பெயர் அவ்வளவு சிறப்பாக எரியாது. வீண் வெளிகளுக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடுகின்ற நாள். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் சீர்கேடுகள் மருத்துவ செலவுகளும் உருவாகலாம். இன்று மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். வழிபாடுகள் கை கொடுக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு. சுப விரயங்கள் ஏற்படும். வீண் விரயம் வேறு, சுப விரயம் வேறு. சுப விரயம் என்றால் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது, இடம் வாங்குவது, மனை கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நல்ல காரியங்களுக்காக செலவிடுவீர்கள். சேமிப்புகள் கரையத்தான் செய்யும் என்றாலும் நல்ல செலவாக இருக்கும். அதே நேரத்தில் இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் வரலாம். ஒரு சிலருக்கு வாடகைக்கு நாம் கடை கட்டிவிட்டு இன்னும் ஆள் வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று புது நபர்கள் அதில் உங்களுக்கு கை கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, ராசியிலேயே செவ்வாய், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அகலும் நாளாக இந்த நாள் அமைகின்றது.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி, அஷ்டமத்தில் சுக்கிரன் மறைந்திருந்தால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். சண்டை போட்டவர்கள் சமாதானம் அடைவார்கள். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் தொழில் கூட்டாளிகளாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துபவர்கள் இன்று அமைதியாக இருப்பார்கள். இது நல்ல தொழில், இதை விட்டு விலக வேண்டாம் என்று உங்களிடம் அவர்கள் சரண்டர் ஆகலாம். அதே நேரத்தில் 9லே ராகு. அயல்நாட்டு முயற்சியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தமாக ஏதேனும் நீங்கள் ஏற்பாடு செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். 3லே கேது இருப்பதால் முன்னேற்ற பாதையில் சில சர்க்கிள்களை யார் ஏற்படுத்துவார்கள் என்றால் உடன்பிறப்புகள். எனவே உடன்பிறப்புகளில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7லே சனி, சுக்கிரன். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையிலேயே உங்களுக்கு இருப்பு தொகை குறைவதற்கான அறிகுறிகள் தென்படும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் நீங்கள் திருப்தி அடையலாம். அது மட்டுமல்ல, அஷ்டமத்தில் ராகு. அலைச்சல் கூடுதலாக இருக்கும், வீண் அலைச்சலாக இருக்கும். நண்பர்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போய் அது முடிவடையாமலும் போகும், மனச்சோர்வும் ஏற்படும். அதே நேரத்தில் 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றங்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் இருக்குமா என்பது சந்தேகம்தான். மேலதிகாரிகள் உங்கள் மீது கூடுதல் பொறுப்பையும் கொடுத்து உங்கள் மீது வெறுப்பையும் காட்டலாம். எனவே நீங்கள் குறிப்பாக கடமையில் கண்ணும் கருத்துமாக இன்று இருக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பதற்றத்தை தவிர்க்க வேண்டும். யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்வதையும் தவிர்ப்பது நல்லது. அப்படி இருந்தால்தான் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது. வாகனம் வாங்க முயற்சி கைகூடும் இந்த நாள். வளர்ச்சி பாதைக்கு வள்ளல்கள் வழிகாட்டுவார்கள். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் காதுகுத்து அல்லது கல்யாணம், பெற்றோர்களின் மணிவிழாக்கள் போன்றவற்றை பற்றி சிந்திப்பீர்கள். குறு பார்வை இருப்பதனாலே குடும்பத்திலே மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். வாங்கல் கொடுக்கல் சரளமாக இருக்கும். சாதுரியமாக பேசி பல காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். சண்டை போட்டவர்கள் சமாதானம் அடைய வேண்டும் என்றால் குறு பார்வை வேண்டும். எனவே விலகிச் சென்ற சொந்தங்கள் இன்று விரும்பி வரலாம். அது மட்டுமல்ல, தோட்டம் வாங்குவது, துறவுகள் வாங்குவது, வீடு வாங்குவது என்று ஏதாவது சொத்துக்கள் வாங்கும் முயற்சியிலும் நீங்கள் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள். அந்த முயற்சியும் கைகூடலாம். துலாமராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எதிரிகளின் பலம் மேலோங்கும் நாள். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நீங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் மீது வீண் பணிகளை சுமத்தலாம். நீங்கள் எதையும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி சுக்கிரனோடு இருக்கிறார். பிள்ளைகளையும் நிலைப்படுத்திக் கொள்வது நல்லது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கப் போகின்றீர்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதே உகந்தது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று காலை 7:18 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே அதற்கு பின்னாலும் 2ல் சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைதான். 9க்கு அதிபதி 2ல் இருக்கின்ற பொழுது இன்று முழுவதும் உங்களுக்கு இனிய பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வெற்றி நடை போடும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்த்த வண்ணமாக இருப்பார்கள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு வெற்றி தரலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் உங்களுக்கு புதிய நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பிரபலஸ்தர்களின் தொடர்பால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். தனுசு நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:18க்கு மேல் சந்திரன். அஷ்டமாதிபதி ராசிக்கு வருகின்ற பொழுது அலைச்சல் கூடும். ஆதாயம் குறைவாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்றை நினைத்து செய்வீர்கள், அது ஒன்றாக முடிந்துவிடும். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு இன்று தொலைபேசி வாயிலாக விடுமுறை நாளாக இருந்தாலும் வேலை பார்க்க சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தலாம். அதே நேரத்தில் 2லே சூரியன் இருக்கின்றார். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளையும் இழக்க நேரிடும். எனவே பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு புது ஆதித்ய யோகம் இருக்கின்றது. எனவே பொன்பொருள் சேர்க்கை உண்டு. புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரலாம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குரு பார்வையும் இருப்பதனாலே இன்று இல்லத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் படித்து முடித்திருக்கிறார்கள், இன்னும் வேலை கிடைக்கவில்லை, உதிரி வருமானங்கள் வந்தால் சிறப்பாக இருக்குமே என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்தால் அதற்கு ஒரு நல்ல பதில் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. நல்லவர்கள் இல்லம் தேடி வந்து நீங்கள் நலமாக வாழ வழிவகுத்து கொடுக்கப் போகின்றார்கள். பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகின்றது. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. 4-9 அதிபதி சுக்கிரன். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு சில ஆதங்கங்கள் வரலாம். இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்கவர்கள் நீங்கள். எனவே எதையும் துணிந்து செயல்பட்டு துயரங்களை வெளியேற்றிக் கொள்வீர்கள். நேற்றைய சேமிப்பு இன்றைக்கு உங்களுக்கு கை கொடுக்கலாம். 2 ராகு இருப்பதால் மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கங்கள் அகலும் விதத்தில் நல்ல தகவல் அலைபேசி மூலம் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். தொட்டது துலங்கும் நாள். அரசியல்வாதிகளாலும் ஆதாயங்கள் உண்டு. ஆலய வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். குறிப்பாக 7லே கேது இருப்பதால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைத்த எண்ணங்கள் இன்று நிறைவேறும். குடும்பத்தோடு குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். 4லே செவ்வாய் இருப்பதனாலே தாய்வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களின் ஆதரவோடு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அதே நேரத்தில் 3ஆம் இடத்திலே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உடல்நலில் கொஞ்சம் கவனம் தேவை. சிறு வலிகள் அல்லது ஏதாவது ஜீரண கருவிகள் பழுதாவது போன்றவைகள் ஏற்படலாம். எனவே உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. அதிகம் கண்பிடிக்க வேண்டாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நிதானமாக செயல்படுவதே நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.